بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அன்பிற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த, நாம் எல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய, நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து மரணித்த, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் பேரொருளும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெறட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் இதுதான் இறுதி ஜுமாவாக இருக்குமோ என்ற சந்தேகத்தோடு இந்த ஜுமாவை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய மாதம் தற்போதுதான் வந்ததை போன்று இருந்தது. வந்த வேகம் தெரியவில்லை. அதற்குள்ளாக பெருநாள் தினத்தை நாம் அடைய இருக்கிறோமே என்ற பேச்சுக்கள் நம்முடைய நாவுகளில் இன்றைக்கு இலகுவாகிவிட்டது. பொதுவாகவே மற்ற ரமலானுடைய மாதங்கள், கடந்த ரமலானுடைய மாதங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் நீண்ட நாட்கள் கழிந்ததை போன்றும், இந்த ரமலானுடைய மாதம் வெகு வேகமாய் ஓடிவிட்டதாகவும் நமக்கு நாமே எண்ணிக்கொள்கிறோம். இப்படி வேகமாய் வந்த ரமலானை ஆறத் தழுவி வரவேற்பதை போன்று எவ்வளவு அழகாய் ஆனந்தமாய் வரவேற்போமோ அதே போன்று கவலையோடு அனுப்பி வைக்கிற நிலையும் நாம் அடைந்து விட்டோம். வீட்டிற்கு வந்த விருந்தாளி எப்படி நம்மை விட்டு செல்லுகிற பொழுது கவலையோடு அவரை அனுப்பி வைப்போமோ அதைவிட பன்மடங்காக நமக்கு அல்லாஹ்வின் அருளை கொண்டு வந்து நாம் செய்த பாவங்களையும், நம் குடும்பத்தார்கள் செய்த பாவங்களையும் ஒட்டுமொத்தத்தை மாறி சுருட்டி இறைவனத்தில் கொண்டு செல்லுகிற இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் இன்னும் சில நாட்களில் பிரியத்தான் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏராளமான அமல்களை நாம் செய்து கொண்டே இருந்தாலும் கூட அவ்வப்போது இந்த ரமலானிலும் கூட நம்மிடத்தில் பாவமான காரியங்கள் ஒட்டிவிடுவதை பார்க்க முடிகிறது.
சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். வஆகரூன யஅ்தரஃபு பிதுனூபிஹிம் கலத்து அமலன் சாலிஹா. அவர்களில் சில பேர் இருக்கிறார்கள், தாங்கள் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடுகிற சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், கலத்து அமலன் சாலிஹா, அவர்கள் தங்களுடைய நல்ல அமல்களில் பாவமான காரியத்தை சேர்த்து விடுகிற சில பேர் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் அஸல்லாஹு அய்யதூபா அலைஹிம், அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிக்க கூடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் இந்த துனியாவில் தாங்கள் செய்த பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடுகிறார்களோ அந்த அடியார்கள் பற்றி பேசிவிட்டு தாங்கள் செய்கிற நன்மையான காரியத்தோடு வணக்க வழிபாடுகளோடு இபாதத்துகளோடு தான தர்மங்களோடு ஹஜ் உம்ராக்களோடு ஏதேனும் சிறு சிறு பாவத்தை தீமையான காரியத்தை கலந்து விடுகிறார்கள். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்ஃபால் 6வது அத்தியாயம் 82வது வசனத்தை புரட்டி பாருங்கள். அல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டு, வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், தனது இறை நம்பிக்கையில் அநியாயத்தை கலக்காமல் இருப்பார்களே, உலாயிக்க லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது. வஹும் முஹ்ததுன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில் தாங்கள் செய்கிற நன்மையான காரியத்தோடு அநியாயமான பாவமான காரியத்தை யார் கலக்காமல் இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கை கொண்ட நன்மையான காரியத்தை மட்டுமே செய்கிற தீமையை விட்டும் விலகிக் கொள்ளுகிற அடியார்கள் குறித்து பேசுகிற வசனம் இந்த வசனம். நன்மையோடு தீமை கலக்குமா? ஆமாம், நிச்சயம் கலக்கும். ஒருவேளை நன்மையோடு தீமை கலந்தால் நாசமா? நாசம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் வணக்க வழிபாடுகளில் முதன்மையாய் பேசுகிற தொழுகையை பற்றி அல்லாஹ் சொன்னான். என்ன சொன்னான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடிய அடியார்களுக்கு கேடுதான், நாசம்தான், நல்லாவே இருக்க மாட்டேன். இந்த வசனத்தை படிக்கிற போதே வியப்பாய் இருக்கிறது. தொழுதவன் எப்படி நாசமாவான்? ஆமாம், நாசமாகி போவான். அல்லாஹ் பிறகுதான் காரணத்தை சொல்லுகிறான். அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையை பிறருக்காக தொழுதார்கள். நன்மையைத்தான் செய்தார்கள், தொழத்தான் செய்தார்கள், ஆனால் அந்த தொழுகையில் பாவத்தை கலந்தார்கள், தீமையை சேர்த்து விட்டார்கள். கலப்பற்ற முறையில் இருக்க வேண்டிய வணக்க வழிபாட்டில் கலப்படத்தை செய்தார்கள், அதனால் நாசமாகி போவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உச்சபட்சமாய் வணக்க வழிபாடுகளில் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளாய் சொல்லுகிற அந்த தொழுகையை பற்றி பேசுகிறான். ஒருவன் தொழாமல் இருந்து எப்படி நாசமாய் போவானோ அதே போன்று தொழுகையை நிறைவேற்றிய அடியான் நாசமாகி போவான். செய்கிற நன்மையோடு தீமையை கலந்தால் நாசம். ஒரு பாவத்தை நாம் செய்கிற பொழுது இந்த துனியாவில் ஒரு பாவியான் நான் என்று நினைக்கிற போது ஈமான் கொண்டவர் எப்படி இருப்பார்? தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், சதக்கா ஜக்காத்துக்களை கொடுக்கிறேன், இரவெல்லாம் நின்று வணங்குகிறேன், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை என்னால் இயன்ற அளவிற்கு ஓதுகிறேன், இவ்வளவையும் செய்து நான் ஒரு பாவியான், நான் பாவம் செய்தவனாக இருக்கிறேனா என்று ஒரு அடியான் நினைக்கிற பொழுது அவனுடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். புகாரியில் இந்த செய்தியை பார்க்கிறோம். இன்னமல் முஃமின்
ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடியார் தன்னுடைய பாவத்தை தான் செய்திருக்கிற பாவத்தை ஒரு மலை அடிவாரத்திற்கு கீழே அமர்ந்திருப்பதை போன்று நினைப்பான். அந்த மலை தன் மீது விழுந்து விடுவதை அவன் பயப்படுவான். கீழே உட்கார்ந்து இருக்கிற என் தலைக்கு மேல பெரிய பிரம்மாண்டமான மலை இருக்கிறது, இந்த மேலே இருக்கிற மலைதான் நான் செய்திருக்கிற பாவம், இது எப்போது என் மீது விழும் என்று தெரியவில்லை என்ற அச்சத்தோடு ஈமான் கொண்ட அடியார்கள் இருப்பார்கள். அதே நேரத்தில் ஒரு பாவி, ஒரு ஃபாஜிர், பாவத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற ஒரு அநியாயக்காரன் எப்படி இருப்பான்? தன்னுடைய மூக்கின் மீது ஒரு ஈ அமர்வதை போன்று சர்வ சாதாரணமாய் கடந்து செல்வான். ஒரு பாவி அப்படித்தான் இருப்பான். பாவத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற ஒரு அடியான் அப்படித்தான் இருப்பான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நிலையில் ஈமான் கொண்டவராக நன்மையை செய்து தீமையை செய்து பாவியாகவே நான் வாழ்கிறேனா என்ற எண்ணத்தில் இருப்பவர் தன்னுடைய பாவத்தை மலை போல் பார்ப்பார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியத்தோடு ஒருபோதும் தீமையான காரியத்தை கலந்து விடவே கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மீண்டும் மீண்டும் திட்டவட்டமாய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கனவிலே அழைத்து செல்லப்பட்டார்கள். நபிகளாருக்கு அவ்வப்போது கனவில் சில சம்பவங்கள் எடுத்து காட்டப்படுவது நடக்கக்கூடிய காரியம். சில நேரங்களில் கனவிலே அவர்களுக்கு வகை செய்தி அறிவிக்கப்படும், சில நேரங்களில் கனவில் நடக்கப்படுகிற தண்டனைகள், மன்னரையின் வேதனைகள், நரகத்தின் செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எடுத்து காட்டப்படும். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் ஒரு நகரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். ஒரு ஊருக்கு ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போறாங்க கனவுல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னார்கள். ஃபன்தஹைனா இலா மதீனா, நாங்கள் ஒரு ஊருக்கு வந்தடைந்தோம். மபடியத்தின் பில் லபனின் தஹபி வ லபனின் ஃபில்லான், ஒரு ஊருக்கு வந்து கட்டடத்தை பார்த்தால் தங்கத்தால் வெள்ளியால் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு வீடு, ஒரு இடம், சவரையெல்லாம் பார்த்தால் தங்கம் வெள்ளியால் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபதலக்கான ரஜுலும் ஷத்ரும் மின் ஹல்கிஹிம் அஹ்ஸனி மா தரான், அதிலே இருக்கிற மனிதர்களை சிலரை பார்த்தேன், அவர்களின் பாதி முகம் பார்ப்பதற்கே பேரழகு கொண்டதாய், இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை இப்படி ஒரு அழகா. நபிகளார் மிகைத்து போய் அந்த செய்தியை சொன்னார்கள். ஒரு மனிதருடைய பாதி புறத்தை பார்த்தேன், பிரம்மாண்டமான அழகு, வாய்ப்பே இல்லைங்க, இப்படி நான் பார்த்ததே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி வர்ணித்து சொன்னார்கள். சொல்லிவிட்டு அடுத்து மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார்கள். மற்றும் ஒரு பகுதியை பார்த்தேன், மீத பாதியை பார்த்தேன், இருப்பதில் மிக கேவலமாய் அருவருக்கத்தக்க ஒரு முகமாய் அந்த முகம் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தா நல்லா இருக்கு, இதுவரைக்கும் இப்படி ஒரு அழகு பிரம்மாண்டமான பேரழகை உலகத்தில் பார்த்ததே இல்லை, இப்படியா இருக்கும். நபிகளார் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லி முடிப்பதற்குள்ளாக மீண்டும் சொன்னார்கள், மற்றொரு பகுதி பார்ப்பதற்கே கேவலமாய் அருவருப்பாய் முகம் சுளிக்கிற வகையில் மற்றும் ஒரு பாதி இருந்தது என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், யார் இவர்கள்? இல்லை இல்லை நடங்கள். அடுத்து மலக்கு மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கத்தை காட்டுகிறார். இந்த சொர்க்கத்தை பார்த்துங்க முஹம்மதே, இதுதான் அதன் எனும் சொர்க்கம், இதுதான் நீங்கள் நுழைய இருக்கிற உங்களுடைய மாளிகை, பார்த்துக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வத்தோடு கேட்டார்கள், போய் பார்த்துட்டு வந்துடவா? இப்போதைக்கு இல்ல, அது பின்னாடி அப்படின்னு அழைத்து வருகிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அங்கு ஒரு கூட்டத்தை பார்த்தோமே, அவர்கள் யார்?
ஏன் இப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் இப்பேற்பட்ட தோற்றம் பெற காரணம் என்ன? இப்போ மலக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஃபஅமல் கௌமுல் லதீன கானூ ஷத்ரும் மின்ஹு ஹஸன் வ ஷத்ரும் மின்ஹு கபீர். நீங்கள் ஒரு தோற்றமுடைய பாதி அழகால் பாதி அருவருப்பால் உள்ள மக்களை நீங்கள் பார்த்தீர்களே, அந்த மக்கள் யார் தெரியுமா? ஃபஇன்னஹும் ஹலத்து அமலன் ஸாலிஹான். அவர்கள் தங்களுடைய நல்ல அமல்களோடு தீமையை கலந்து விட்டவர்கள். உலகத்தில் வாழும்போது தொழுதான் செஞ்சாரு, நோம்பு பிடிக்கதான் செஞ்சாரு, சதக்கா ஜக்காத்தான் கொடுத்தாரு, வருஷத்துக்கு ஹஜ் உம்ராவும் போயிட்டாரு. இன்னும் நன்மையான காரியம் எதுவெல்லாம் இருக்குமோ எல்லாவற்றையும் தேடி தேடி செய்யத்தான் செய்தார். ஆனால் தான் செய்த நன்மையான காரியத்தோடு நல்ல நல்ல அமல்களோடு இபாதத்துகளோடு தான தர்மங்களோடு தன்னுடைய பாவத்தையும் கலந்து விட்டாரே. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவர் சொன்னார், வாஹர ஸையன் தஜாவஸல்லாஹு அன்ஹும். அல்லாஹ் நாடினால் அதை அவர்களை விட்டு நீக்குவான். அல்லாஹ் நாடினா அது போகும். உலகத்தில் வாழும்போது நன்மையை மட்டுமே செய்ய என்று உனக்கு நான் ஏவவில்லையா? எந்த கலப்படத்தையும் உன்னுடைய அமலில் கொண்டு வராது என்று சொல்லவில்லையா? கேட்கல. ஹலாலான வியாபாரத்தில் ஹராமை சேர்த்தியா இல்லையா? வியாபாரத்தில் பொய்யை நுழைத்தாயா இல்லையா? நோன்பு பிடித்த நிலையில் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடை செய்தேனோ செய்தாயா இல்லையா? ஏன் செய்தாய்? கேள்விகள் இல்லை. துனியாவில் வாழுகிற பொழுது நன்மையான காரியத்தோடு பாவத்தை கலந்து வாழுகிற மனிதர்களே புரிந்து கொள்ளுங்கள். இதே நிலையில் நான் மரணித்தால், இதே நிலையில் எனக்கு மரணம் வந்தால், நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். முகத்தால் பாதி அழகான பாதி அருவருக்கத்தக்க தோற்றம். அதையா நேசிக்கிறோம்? அதையா எதிர்பார்க்கிறோம்? துனியாவிலே தன்னுடைய முகத்தில் ஒரு பரு ஏற்பட்டால் மருத்துவமனை நோக்கி ஓடுகிறான். டாக்டர் என்னன்னு பாருங்க, ஒரு வாரமா பிரச்சனையா இருக்கு, முகமெல்லாம் ஒரு அரிக்குது. நாளை மறுமை நாளில் எங்கே ஓட போகிறோம்? யோசித்துக் கொள்ளுங்கள். நான் செய்து கொண்டிருக்க நல்ல நல்ல காரியங்களோடு எனக்கு எதற்கு தீமையான காரியம்? உடனே விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் பெரும்பாலும் விலகித்தான் இருக்கிறோம். மற்ற மாதத்தில் பொய் பேசுபவர் ரமலானில் பேசவில்லை. மற்ற மாதத்தில் வியாபாரத்தில் மோசடி செய்தவர் இந்த மாதத்தில் இல்லை. மற்ற மாதத்தில் பீடி சிகரெட்டுகளை ஊதி தள்ளியவர் இந்த மாதத்தில் இல்லை. மற்ற மாதத்தில் குளித்துவிட்டு வீட்டில் வந்து உறங்குபவர் இந்த மாதத்தில் குறைந்து விட்டார். அப்படியானால் ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் நான் இப்படி இருக்க வேண்டுமா? இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கற்றுத்தந்த மிக பிரதானமான பாடம், நன்மையோடு தீமையை கலந்து விடவே கூடாது என்பதைத்தான் ரமலான் நமக்கு பிரதானமாக சொல்லித் தந்தது. எதுவரைக்கும் நான் என்னுடைய வணக்க வழிபாட்டை இப்படி கடத்த வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமல் செய்கிற அடியார்கள் பற்றி பேசுகிறான். அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். அவர்கள் தங்கள் வணக்க வழிபாடுகளில் தொழுகையில் நிலைத்திருப்பார்கள், என்றென்றும் இருப்பார்கள். தொழுகையிலே இருந்துகிட்டே இருப்பாங்க. எதுவரைக்கும்? அல்லாஹ் நபிகளாருக்கு சொன்னான், வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். யகீன் வருகிற வரைக்கும், உங்களுக்கான கடைசி நேரம் வருகிற வரைக்கும், சக்கராத் வருகிற வரைக்கும், உங்கள் தொண்டை குழியை அல்லாஹ் பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நான் ஆசைப்படுகிற சொர்க்கத்தை அடைய முடியும். என்னுடைய முழு முகமும் அழகான தோற்றம் பெற்றவனாய் அல்லாஹ்விடத்தில் நான் எடுத்து காட்டப்படுவேன். நான் எதை ஆசைப்படுகிறேன்? ஒவ்வொருவரும் விரும்பிக் கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதம் தான் முடிய போகிறது. வணக்க வழிபாடுகள் முடியவில்லை, கியாமுல் லைல்கள் முடியவில்லை, ஹலால் ஹராம்கள் முடியவில்லை, கட்டுப்பாடுகள் முடியவில்லை, எச்சரிக்கைகள்
முடியவில்லை, குர்ஆன் ஓதுவது முடியவில்லை. இதுவெல்லாம் ஆகிரத்து வரைக்கும் தொடரணும். அதான் ரமலான் முடிஞ்சிச்சுல பாய், எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிவை. இது ஒரு ஈமான்தாரிக்கான அழகல்ல. நன்மையோடு பாவத்தை கலப்பதற்கு மீண்டும் ஒரு கூட்டம் படையெடுக்கவே கூடாது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமாகவும் இந்த ரமலானுடைய மாதத்தின் நோன்பு மூலமாகவும் நமக்கு பாடம் சொல்லி தந்திருக்கிறான். அதே போன்று நாம் கையில் வைத்திருக்கிற திருமறை குர்ஆன் எப்படியான நன்மையை நமக்கு ஏவி தீமையை நம்மை விட்டு விலக்கியிருக்கிறது. யோசித்து பாருங்கள். ரமலானுடைய மாதத்தில் அதிகம் குர்ஆனோடு தொடர்பில் இருக்கிறோமே, ஏன்? ஃபஜ்ருக்கு பிறகு குர்ஆன் ஓதுகிறோம், இஷாவுக்கு பிறகு குர்ஆன் ஓதுகிறோம், நள்ளிரவில் குர்ஆன் ஓதுகிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன், நீங்கள் ஓதுகிற திருமறை குர்ஆன் நாளை மறுமை நாளில் உங்களுக்கு பரிந்துரையாய் வந்து நிற்கும். அதே போன்று சங்கை மிக்க ஆணவர்களோடு நீங்கள் இருப்பீர்கள். எல்லாம் சரி. திருமறை குர்ஆன் படி வாழ்ந்தால், கட்டுப்பாடுகளை பேணினால், ஹலால் ஹராம்களை பேணினால், அப்போது நீங்கள் அந்த நிலையை அடைந்து கொள்வீர்கள். ஒருவேளை அதற்கு மாற்றமாய் குர்ஆனுடைய சட்டதிட்டத்திற்கு எதிராய் நான் நடந்தால் குர்ஆனே எனக்கு எதிராக வந்து நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். திருமறை குர்ஆன் நாளை மறுமை நாளில் ஒரு நல்லடியாருக்காக வாதாட வரும். ஒரு நல்லடியாருக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும். யாருமே என் கைப்பிடித்து பேச மாட்டார்கள். திருமறை குர்ஆன் நல்லடியாருடைய கைகளை பிடித்து அல்லாஹ்விடத்தில் பேசுமாம். யா ரப், இறைவா, ஹமலத்துஹு இய்யாயன், என்னை அவன் சுமந்து கொண்டான். வஹஃபில ஹுதூதி வஅமில பிஃபராயிதி வஜ்தனிபி மஅசியதி வத்தபஅ தஆதி. வரிசையா பட்டியல் போடுகிறது. இறைவா, என்னை இவன் சுமந்து கொண்டான், குர்ஆனை மனனம் செய்தான், அதில் இருக்கிற கடமையான அமல்களை எல்லாம் அமல் செய்து விட்டான். இதுவெல்லாம் தடை என்று நீ சொன்னாயோ அதையெல்லாம் விலகிவிட்டான். எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தான். வரிசையா குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனை ஓதியவருக்கு மட்டும் பரிந்துரை அல்ல, குர்ஆன் படி நடந்த, நன்மையை மட்டுமே எடுத்துக்கொண்ட, தீமையை விட்டு விலகிக் கொண்ட அந்த அடியார்களுக்கு குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறது. இறைவன் நம்மாலே அல்லாஹ் கேட்கிறான், சரி என்ன செய்யணும்? யா அல்லாஹ், இவனுக்கு கெட்டே போகாத புனிதமான ஒரு பானத்தை புகட்டு. சரி, இல்ல இல்ல, இன்னும் ஒரு படி மேலாய் சொர்க்கத்தில் இருந்து இந்த அடியாருக்கு ஒரு கிரீடத்தை எடுத்து வை இறைவா. எப்படி பேசுகிறது என்று பாருங்கள். பெற்றெடுத்த தாய் தந்தை வரமாட்டார்கள், என் உடன் பிறந்தவர்கள் வரமாட்டார்கள். நான் நன்மைக்காக எடுத்துக்கொண்ட திருமறை குர்ஆன், அந்த திருமறை குர்ஆனை ஓதுவதன் மூலம், படிப்பதன் மூலம் நான் விலகிய தீமைகள், நான் தவறு கொண்ட ஹராம்கள், நான் எடுத்துக்கொண்ட ஹலால்கள், அதன் மூலம் அல்லாஹ் குர்ஆனை வைத்து சாட்சி சொல்ல வைக்கிறான். குர்ஆன் வந்து பேசுகிறது. அல்லாஹ் நம்மாலே அவனை கொஞ்சம் பார்த்து பண்ணு, அவனுக்கு எப்படியாவது ஒரு சங்கையை கொடு. நன்மையை மட்டும் எடுத்துக்கொண்ட அடியார்களுக்கு இந்த நிலை, தீமையை கலக்காத அடியார்களுக்கான நிலை இந்த நிலை. ஒருவேளை நன்மையை எடுக்கவில்லை, தீமையை மட்டுமே எடுத்துக்கொண்டு, ஹராத்துகளை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு, உலக மோகத்திலே மூழ்கிக் கொண்ட அடியார்களுக்கு குர்ஆன் பேசும். இறைவன், இதோ இந்த அடியார், என்னை நீ அவனுக்கு சுமக்க கொடுத்தாய், சுமக்கவில்லை. அவன் என்னுடைய கட்டளையை கட்டுப்பட்டு நடக்கவில்லை, எனக்கு மாறு செய்து மட்டும்தான் நடந்தான். இப்படின்னு நல்லடியார்களுக்கு எப்படியெல்லாம் பட்டியல் போட்டு பேசியதோ அதே குர்ஆன் அப்படியே மாற்றமாய் பேசும். அல்லாஹ் கேட்பான், இப்ப என்ன செய்யணுங்கிற? சரி, செஞ்சிட்டான். உன் தரப்பு வாதம் என்ன? யா அல்லாஹ்,
இவனை நரகத்தில் தூக்கி வீச வேண்டும். இல்லை இல்லை, நரகத்தில் முகம் குப்புற கவிழ்த்து விட இறைவான். நரகத்தில் தூக்கி போடுறது வேஸ்ட். இவன் போய் உழுகணும். எப்படி உழுகணும்? முகம் கீழே பார்த்த மணிக்கே போகட்டும். அந்த ஜுவாலைகள் அவருடைய முகத்தில் அடிக்கட்டும். எவ்வளவு கொடூரத்தை குர்ஆன் கேட்கிறது என்று பாருங்கள். யோசித்து பாருங்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே. நான் வாழுகிற இந்த அற்ப துனியாவில் எனக்கு எதிராக இன்னும் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. மனிதர்களுடைய சாட்சியம் பிறகு நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அற்புத வேதம் இந்த திருமறை குர்ஆனை, சங்கைக்குரிய குர்ஆனை நான் சரியாய் சுமக்கவில்லை என்றால், கட்டுப்பாடுகளை சரியாய் பேணவில்லை என்றால், நன்மையை மட்டும் செய்வதோடு தீமையை நான் கலந்தால் நான் குற்றவாளி. குர்ஆன் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். யோசித்து பாருங்கள். நன்மையான காரியத்தோடு ஏன் தீமையை கலந்து வாழ வேண்டும்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ள அற்புதமான தோற்றத்தை பெறுவதற்கு ஆசைப்படுங்கள். சொர்க்கத்துக்கு போறது இரண்டாவதுங்க. சொர்க்கத்துக்கு போறது அல்லாஹ் அதுக்கப்புறம் தான் வச்சிருக்கிறாங்க. மறுமை நாளில் என்னை பார்க்கிற பொழுது பிறர் இந்த துனியாவில் எப்படி சங்கையாய் பார்த்தார்களோ, பார்க்கிற போதே முகம் சிரித்த வண்ணம் பார்த்தார்களோ, அதே போன்ற தோற்றத்தை நாளை மறுமை நாளில் பெற வேண்டுமா? கலக்காதீர்கள். அப்படி கலந்தால் அல்லாஹ்வும் நம்முடைய தோட்டத்தில் கலப்படத்தை ஏற்படுத்துவான். அந்த நிலையை விட்டு வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் பாதுகாக்க போதுமானவன் என்ற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாங்கள் செய்து கொண்டிருக்கிற நல்ல நல்ல காரியங்களோடு தீமையை கலந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைப்பது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிற, அல்லாஹ் விரும்புகிற விஷயம் இல்லை என்பது நாம் அறிந்து கொண்ட செய்தி. நாம் அமல்களை செய்து வருகிறோம். ஆனால் சந்தர்ப்பவாத அமல்களைத்தான் தொடர்ச்சியாக செய்வதை பார்க்க முடிகிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு எல்லா பள்ளிவாசல்களும் நிறைந்து விட்டது. கணிசமாக தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான எல்லா பள்ளிவாசல்களும் பள்ளிகள் நிறைந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு வெளியே நிற்கிறார்கள் மக்கள். இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? ஃபஜ்ர் தொழுகைக்கு வருபவர் வெளியூர் வாசி மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் அல்ல, மஹல்லாவாசிகள் தான் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிறார்கள். ஒருவேளை வெளியூரில் இருந்தால் கூட இந்த ஊரில் வியாபார நோக்கத்திற்கு, இந்த ஊரில் வேறு வேறு வியாபார நோக்கத்திற்கு, தன்னுடைய சுய வேலைகளுக்கு வந்தவர்கள் தான் இங்க இருக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு மற்ற நாடுகளில் பள்ளிவாசல் எப்படி இருக்கிறது? இது எதை காட்டுகிறது? ரமலான் வந்தால் செய்வோம். ரமலான் எனும் சந்தர்ப்பம் அமைந்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நாளும் தொழுது விடுவோம். இதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் பொதுவாகவே சந்தர்ப்பமான அமலை விரும்புவதில்லை, தொடர்ச்சியான அமல்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் அமல் செய்கிறான், அந்த அமலில் தொடர்ச்சியான அமலைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், அது குறைவாக இருந்தாலும் சரி. கரெக்டா 25 நாள் 23 நாள் தொழுதாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ரமலானுக்கு பல பேர் அப்படித்தான். நாங்க அப்படி இல்லை, அப்படித்தான் இருக்குது. வித்ரே தொழ முடியலையே. இரவு தொழுகை என்னங்க? இரவு தொழுகை 5 வேளை தொழுகையே இங்க பாலா போய் கிடக்குது. இது எதை குறிக்கிறது?
இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் செய்வோம். இந்த சந்தர்ப்ப அமலை தயவு செய்து கைவிட்டு விடுங்கள். இது அல்லாஹ் விரும்பவே மாட்டாங்க. குறைவா செய்தாலும் தொடர்ச்சியாக செய்யுங்கள். 8+3 பழகியாச்சு. 8 ரக்காத் இரவு தொழுகை பழகிவிட்டோம். ரமலானுக்கு பிறகு எப்படி தொடர்வது திட்டமிடுங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் தொழுவோம். தூங்குறதுக்கு முன்னாடி 8ஐயும் தொழுதுருவோம். நம்ம தான் எந்திரிக்க மாட்டோமே. ஃபஜ்ருக்கு கரெக்டா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு வித்ர் தொழுது அடுத்து ஃபஜ்ர் தொழுகைக்கு போயிடுவோம். இப்படின்ற திட்டமிடல் நமக்கு இருக்கணும். குர்ஆன் 30 நாள் ஓதியாச்சு. பல பேர் 25 ஜுஸ்னா முடிச்சிட்டாங்களாம். இன்னொரு பல பேர் 2வது தடவை குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அவ்வளவு வேகத்துல போறாரு. ஏன் விட்டா கிடைக்காதுலங்க நன்மை. ரமலான் முடிஞ்ச அடுத்து இந்த மாதிரியான நன்மை கிடைக்குமா? கிடைக்காதுதான். ஏன் தொடர்வதில்லை? தயவு செய்து தற்போது செய்து கொண்டிருக்கிற எந்த அமலாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக்க முயற்சி செய்யுங்கள். தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ரமலானுடைய மாதத்தில் என்ன தனியாய் சிறப்பாய் செய்தார்கள்? தனி சிறப்பு என்ன? மற்ற நாளும் தர்மம் கொடுத்தாங்க, ரமலான்ல கூடுதலா கொடுத்தாங்க. மற்ற நாள் தொழுதாங்க 8+3. மற்ற எல்லா நாளும் 12 மாசமும் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. ரமலான்லையும் தொழுதாங்க. மற்ற மாசமும் குர்ஆனோடு தொடர்பு, ரமலானிலும் தொடர்பு. என்ன அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். ரமலானில் நோன்பு பிடித்தார்கள். 30 நாள் நோன்பு. மற்ற நாள் வாரத்துக்கு 3, சாப்பாடு இல்லைனா நோன்பு, விருப்பப்பட்டா நோன்பு. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை கழிந்ததே. நபிகளார் ரமலானுடைய மாதத்தில் தொடர்ச்சியாக 30 நோன்பை நோற்பதை தவிர வேறு என்ன தனியாய் சிறப்பாய் செய்தார்கள்? எல்லாம் வளமையா செஞ்சுக்கிட்டு இருந்ததுதான். கூடுதலான அமல்களுக்கான நேரத்தை ஒதுக்கினார்களே தவிர புதிதாய் எதையும் செய்து விடவில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகை என்று பட்டி தொட்டி எங்கும் செய்தி பரவி எல்லா மக்களும் பள்ளிவாசலை நோக்கி வருகிறோம். மற்ற மாதத்தில் ஏன் இந்த ஆர்வம் இல்லை? ரசூலுல்லாஹ் மொத்த மாசமும் தொழுதாங்க. நபிகளார் மற்ற மாதத்திலும் குர்ஆனை ஓதினார்கள், ஓத கற்றுக் கொடுத்தார்கள், ஓதுவதை கேட்டார்கள். ரமலான்ல ரிவிஷன் ரசூலுல்லாஹ்வுக்கு. இந்த வருஷம் 25 உங்களுக்கு வந்திருக்காங்க. 25 ஓதி காட்டுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. என்ன நடந்துச்சு புதுசா? வளமையாய் உள்ள அமல்கள் தான் நபிகளாரிடத்தில் ரமலானிலும் இருந்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எதை தொடர்ச்சியாக செய்வதற்கு இந்த நாட்களில் பழக்கப்பட்டிருக்கிறோமோ அதை வாழும் காலம் வரைக்கும், நாம் மரணிக்கும் வரைக்கும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த தொடர்ச்சியை தான் அல்லாஹ் நம்மிடத்தில் விரும்புகிறான். எனவே தொடர்ச்சியான அமல்கள் நம்மிடத்தில் தொடரட்டும். அது குறைவாக இருந்தாலும் சரி, கொஞ்சமா தாம்பாய் செய்ய முடியுது, பரவாயில்லை. ரமலான்ல 20 பக்கம் ஓதுனம்பா, இப்ப 2 கூட 5 வரி ஓதுனாலும் போதுமே, எடுத்து ஓதுங்க, அவ்வளவுதான். திக்ர் செஞ்சிருங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிருங்க. நின்னு தொழுகிறது கஷ்டம். 10 நிமிஷம் நிக்கணும், தொழுகணும், ஒளி செய்யணும், சிந்தனையை செதற விடக்கூடாது. 1008 பிரச்சனை தொழுகைக்கு இருக்கு. நோம்பு பிடிக்கணும், 13 மணி நேரம் நோம்பு. சக்காத்து கொடுக்கிறது, சதக்கா கொடுக்க காசை எடுத்து கொடுத்து மனசு பாதி வந்து வராமல் அவ்வளவு பிரச்சனை. உம்ரா செய்யணும், ஒரு உம்ராவுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து போகணும். ஹஜ்ஜுக்கு போகணும், 8 லட்சத்தை கட்டு, 10 லட்சத்தை கட்டு, காசை கொடுத்துடலாங்க. போய் சுத்துறது யாரு? எல்லாமே பிரச்சனை. வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு, தொழுவதற்கு, நோன்பு பிடிப்பதற்கு, தான தர்மம் கொடுப்பதற்கு, ஹஜ் உம்ரா செய்வதற்கு எல்லாம் உடல் உழைப்பு தேவைங்க. பிரச்சனையே இல்லாத ஒரு அமல் என்ன தெரியுமா? உட்கார்ந்த இடத்துல ஜம்முனு ராஜா மாதிரி செய்ய வேண்டிய அமல் திக்கிறதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு ஃபேனு கீழே உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இல்ல உட்கார முடியாது, படுத்துருங்க. படுத்து வீட்டுல ஏசிய போட்டு பெட்ல படுத்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நன்மை ஏறிக்கிட்டே இருக்குமே. நின்னும் செய்யலாம், படுத்தும் செய்யலாம், உட்கார்ந்தும் செய்யலாம். வண்டியில போற வண்டியில நீங்க
எவ்வளவு இலகுவான அமல் நம் கரத்தில் இருக்கிறது என்று யோசித்து பாருங்க. இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப இது தொடரும். இந்த தொடர்ச்சி நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் வெற்றியை பெறுவோம். நாம் ஆசைப்படுகிற சுவனத்தில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.